ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மகா. கிராமத்தில் படித்த பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு வெளியில் ஒரு இடத்துல வேலைக்கு போவாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல தான் இங்கிலீஷ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு நிறைய பேர் சோர்ந்து போய் என்னால் இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டு திருப்பி ஊருக்கே வந்திருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். அது ஒரு சாதாரண லாங்குவேஜ் தான், பேசுகிற மொழி தான், அவ்வளோதானே தவிர பெரிய மலையை தூக்குற விஷயம் கிடையாது. யாருமே இங்கிலீஷை பார்த்து பயப்படாதீங்க. நம்ம எல்லாராலுமே கண்டிப்பாக ஒரு நாள் சூப்பராக பேச முடியுங்க. ஓகே, இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமானது. வீடியோ கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இதெல்லாம் சின்ன சின்ன வேர்ட் தான், இது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா வாட் அப்படின்னு சொல்லுவோம், எங்கே அப்படின்னா வேர், எப்படின்னா ஹவு, ஏன் அப்படின்னா ஒய், எப்போ அப்படின்னா வென். ஒரு செயலை நம்ம என்ன செய்யணும், எங்கே செய்யணும், எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், எப்போ செய்யணும், இந்த மாதிரி ஒருத்தங்க கிட்ட நம்ம போய் ஒரு ஆலோசனை கேட்கும் போது ஒரு கேள்வியாக கேட்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கேள்விகளை கேட்கறதுக்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் எல்லாராலையுமே சூப்பராக பேச முடியும். உங்களை நான் பேச வச்சுருவேன். இப்போ நம்ம எதை மையமாக வச்சு கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா ஷுட் அப்படின்னா வேண்டும். நான் என்ன செயலை செய்ய வேண்டும், நான் எங்கே போக வேண்டும், நான் எப்படி பேச வேண்டும், நான் ஏன் வர வேண்டும், நான் எப்போ போக வேண்டும், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா. பாருங்க, எல்லா கேள்விக்கு உள்ளமே பார்த்தீங்கன்னா அந்த வேண்டும் அப்படிங்கிறது காமனாக வந்திருக்கும். ஓகே, இங்கே பாருங்களேன், உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு கேள்வி எழுதியிருக்கேன். நான் எப்போ போக வேண்டும், நான் எப்போ போக வேண்டும். இப்போ இந்த சென்டென்ஸ்குள்ள கேள்வி கேட்கக்கூடிய வேர்டு என்ன இருக்குங்க பாருங்க. எப்போ. எப்போ அப்படின்னா எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் பாருங்க. எப்போ அப்படின்னா வென். இதை வச்சு நம்ம இந்த சென்டென்ஸ் நம்ம பேசிடலாம். வென். இப்போ எப்போ அப்படிங்கிறத பேசினதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் ஷுட் அப்படிங்கிறத பேசணும். ஷுட் அப்படின்னா வேண்டும். இப்போ வென் ஷுட் அப்படின்னா எப்படி சொல்லலாம், எப்போ வேண்டும். புரிஞ்சா? வென் ஷுட் அப்படின்னா எப்போ வேண்டும். இப்போ இந்த கேள்வியை யார் கேட்குறா அப்படின்னா பாருங்க, யார் சப்ஜெக்ட், யார் கேட்குறாங்க, நான் தான் கேட்குறேன். அப்போ நான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், சிம்பிள் தான், ஐ. வென் ஷுட் ஐ அப்படின்னா நான் எப்போ வேண்டும். இன்னும் இந்த கேள்வி முடியலை. நான் எப்போ போக வேண்டும் அப்படி தானே கேட்டிருக்கோம். இந்த போகிறது தான் நம்ம செயல், வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். போகிறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில், கோ. தட்ஸ் ஆல். இப்போ சேர்ந்து வாசிங்க. when should I go, when should I go, நான் எப்போ போக வேண்டும். ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நிறைய சென்டென்ஸை கேள்வியாக கேட்டு சூப்பராக இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாம். அதனால தான் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக மெதுவாக சொல்லிக் கொடுக்குறேன். நான் எப்போ போகணும், இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி தான் கேட்குறோம். அந்த கேள்வியை எந்த தாட்டோடு கேட்குறோம் அப்படின்னா ஒரு ஆலோசனை கேட்குற மாதிரி கேட்குறோம். நான் எப்போ போகணும், 5 மணிக்கு போகணுமா, 6 மணிக்கு போகணுமா, நான் எப்போ ஸ்கூலுக்கு போகணும் கேட்போம் பார்த்தீங்களா. when should I go to school, நான் எப்போ ஸ்கூலுக்கு போகணும், 5 மணிக்கா, 6 மணிக்கா, 8 மணிக்கா, 10 மணிக்கா. ஒரு அறிவுரை கேட்குறோம் பார்த்தீங்களா. நமக்கு தெரியல, எப்போ போகணும்னு தெரியல, நம்ம எப்போ போகணும்னு கேள்வியாக கேட்குறோம். when should I go, நான் எப்போ போகணும். இந்த மாதிரி நிறைய கேள்விகளை சூப்பராக கேட்கலாம். அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இந்த 4 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு WH கேள்வி வரும், அது இங்கே இருக்குது. ஓகேங்களா, இதை ஃபாலோ பண்ணி ஷுட் அப்படிங்கிறத நம்ம பேசணும். ஷுட் அப்படின்னா வேண்டும். இதை ஃபாலோ பண்ணி ஒரு சப்ஜெக்ட் வரும், இதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வரும். தட்ஸ் ஆல். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? 4 பாயிண்ட் நல்லா சொல்லுங்கள் பார்க்கும். WH கேள்வி வரும், அதை ஃபாலோ பண்ணி ஷுட் வரும், அதை ஃபாலோ பண்ணி சப்ஜெக்ட் வரும், அதை ஃபாலோ பண்ணி வேர்ப் வரும். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக இந்த WH கேள்வியில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதி சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோ கவனமாக கவனிங்க, யாரும் சோர்ந்து போகாதீங்க. நம்ம எல்லாராலுமே நல்லாவே இங்கிலீஷில் சூப்பராக பேச முடியுங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபார்மெட்டில் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால்
விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எங்கே ஒரு WH கேள்விக்கான வேர்டு இருக்கோ அதை நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்களேன். நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல என்ன அப்படிங்கிறத ஒரு கேள்வி எழுப்புகிறோம். அப்போ இதை தான் ஃபர்ஸ்ட் பேசணும். என்ன அப்படின்னா எப்படி சொல்லலாம்? என்ன அப்படின்னா வாட். அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா வாட். ஓகே, WH கேள்வியை பேசுனதுக்கப்புறம் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஷுட் அப்படிங்கிற இந்த வேர்டை பேசுங்க. ஓகேங்களா? பாருங்கள், வாட்டை பேசுனதுக்கப்புறம் ஷுட். வாட் ஷுட், என்ன வேண்டும். பாருங்கள், வாட் அப்படின்னா என்ன, ஷுட் அப்படின்னா வேண்டும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ யார் ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்குறா? இங்க நான். அப்போ இந்த ஷுட்டுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் தான் வரணும். ஐனா நான். கடைசியா நம்ம என்ன செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா செய்கிற ஒரு செயல். செயல் தானே சொல்ல இங்கிலீஷ்ல டூ. தட்ஸ் ஆல் தான். புரிஞ்சா? சேர்ந்து வாசிக்கலாமா? வாட் ஷுட் ஐ டூ. நிறுத்தி நிதானமாக பேசி பழகலாம். வாட் ஷுட் ஐ டூ, வாட் ஷுட் ஐ டூ, நான் என்ன செய்ய வேண்டும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன். நான் எங்கே போக வேண்டும். இப்போ உங்கள் எல்லாராலுமே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நான் எங்கே போகணும் கேள்வியாக கேட்குறோம் பார்த்தீங்களா? ஒரு அறிவுரை கேட்குறோம், ஒரு ஆலோசனை கேட்குறோம். நான் எங்கே போகணும், அங்கே போகவா இங்கே போகவா கேட்போம் பார்த்தீங்களா? நான் எங்கே போக வேண்டும் எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சூப்பர், வெரி குட். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணியே இதை நம்ம பேசிடலாம். ஓகே, பேசலாமா? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க, வாய் திறந்து பேசிட்டீங்க. சூப்பருங்க. இந்த சென்டென்ஸில் எங்கே WH கேள்வி இருக்குதோ அதை தான் ஃபர்ஸ்ட் பேசணும். இங்கே என்ன இருக்குது? எங்கே. எங்கே அப்படின்னா எப்படி சொல்லலாம்? எங்கே அப்படின்னா வேர். ஒரு இடத்தை பற்றி பேசியிருக்கோம். வேர். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? ஷுட்டை பேசிடணும். ஷுட் அப்படின்னா வேண்டும். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? இங்கே யாரை வச்சு கேள்வி கேட்டிருக்கோம்? என்ன வச்சு தான் கேட்டிருக்கோம்? நான். ஐ. என்ன செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு நான் கேட்க வர்றேங்க. அதாவது எங்கே போகணும்னு கேட்டிருக்கேன். அந்த சென்டென்ஸ்குள்ளே என்ன வேர்ப் இருக்குது அப்படின்னா போகிற ஒரு செயல். சேர்ந்து பேசுங்க. வேர் ஷுட் ஐ கோ, வேர் ஷுட் ஐ கோ, நான் எங்கே போகணும். தேர்ட் பாருங்க, நான் எப்படி பேசணும், எனக்கு பேச தெரியாது, நான் எப்படி பேசணும். பாருங்களேன், இந்த கேள்விக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு WH கேள்விக்கான வேர்ட் இருக்குது. என்ன அப்படின்னா எப்படி. எப்படி அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? ஹவு. அப்போ இந்த சென்ஸ் எப்படி பேசலாம்? நான் எப்படி பேச வேண்டும். ஹவு ஷுட் ஐ ஸ்பீக், நான் எப்படி பேச வேண்டும். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக சீக்கிரத்தில் பேச முடியுங்க. யாரும் சோர்ந்து மட்டும் போயிடாதுங்க. வி கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். இப்போ அடுத்து பாருங்களேன். நான் ஏன் வாங்க வேண்டும் எப்படி கேட்கலாம்? சூப்பர், கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. இங்கே ஏன் அப்படின்னு பேசியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஒய் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், ஏன் அப்படின்னா ஒய். மிச்சத்தை பேசிடுங்க. ஒய் ஷுட் ஐ பை, நான் ஏன் வாங்க வேண்டும். அடுத்து பாருங்களேன், நான் எப்போ வர வேண்டும். நமக்கு டைமிங் கரெக்டாக தெரில, கேட்போம் பார்த்தீங்களா? நான் எப்போ வரணும், ஒரு ஆலோசனை கேட்குறோம். நான் எப்போ வரணும், 5 மணிக்கு வரவா, 6 மணிக்கு வரவா, நான் எப்போ வரணும் எப்படி கேட்கலாம்? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. எப்போ அப்படின்னா வென். இங்கே நம்ம ஒரு டைம் வச்சு பேசியிருக்கோம். எப்படி பேசலாம்? சூப்பர், கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க, வெரி குட். வென் ஷுட் ஐ கம், நான் எப்போ வர வேண்டும். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் வச்சு, இப்போது வாட் அப்படின்னா என்ன, இதை வச்சு மட்டுமே நம்ம ஒரு 2-3 சென்டென்ஸை நம்ம கேள்வி கேட்டு நம்ம பழக போகிறோம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நிறைய சென்டென்ஸை உருவாக்கி நீங்கள் பேசுங்க. பார்க்கலாமா? இப்போ நம்ம வாட் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு நம்ம கேள்வி கேட்கலாம். பாருங்களேன், அவன் என்ன படிக்க வேண்டும்.
12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டாப்புல. இப்போ அடுத்தவன் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியல. இப்போ அவங்க மாமா கிட்ட போய் கேட்குறாங்க, அவன் அடுத்து என்ன படிக்கணும்ப்பா கேட்குறாங்க. பார்த்தீங்களா, அடுத்தவன் என்ன படிக்கணும், எப்படி கேட்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா? ஒருத்தங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறோம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, எப்படி கேட்கலாம்? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே ப்ளீஸ் தயவுசெய்து வாயை திறந்து பேச ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பேசினா மட்டும்தான் நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பேச ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது, பேசினா தான் நம்பிக்கையே வருங்க. பேசலாமா? ஓகே, ஃபாஸ்டிங்க என்ன அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா வாட். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? ஷுட். வாட் ஷுட் அப்படின்னா என்ன வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சப்ஜெக்டை பேசணும். பாருங்கள், சப்ஜெக்ட் அப்படின்னா அவன். யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அவங்க தான் சப்ஜெக்ட். அவன் அப்படின்னா ஹீ அப்படின்னு சொல்லும். வாட் ஷுட் ஹீ, அவன். வேண்டும், என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன செயலை செய்ய வேண்டும் அப்படின்னா படிக்கிற ஒரு செயலை. இதை தான் நம்ம கேள்வியாக கேட்குறோம். பாருங்கள், வேர்ப்னா செயல். தட்ஸ் ஆல். கொஞ்சம் ஈஸியாக இருக்கா? இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிங்கன்னா சென்டென்ஸை சூப்பராக பேசிடலாம். அவன் என்ன படிக்க வேண்டும்? வாட் ஷுட் ஹீ ஸ்டடி. வாட் ஷுட் ஹீ ஸ்டடி. அவன் என்ன படிக்க வேண்டும். நிறுத்தி நிதானமாக பேசுங்க, அவசரமாக பேசணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? வாட் ஷுட் ஹீ ஸ்டடி, அவன் என்ன படிக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல அவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அப்படி சொல்லலாம். சிம்பிள் தான், வேர்பை மட்டும் மாற்றுங்க, முடிஞ்சு. அவன் என்ன சாப்பிட வேண்டும், அவ்வளோதான். வேர்பை மாற்றி மாற்றி நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சப்ஜெக்டை வச்சே இந்த ஸ்ட்ரக்சரை பேசி பாருங்கள், சூப்பராக பேச ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்களேன், நான் என்ன சமைக்க வேண்டும். மதியானத்துக்கு என்ன சமைக்கணும்னு தெரியல, நான் என்ன சமைக்கணும் கேட்போம். பார்த்தீங்களா, நம்ம சமைக்க போகிறது உறுதியாக சமைக்க போகிறோம். ஆனால் என்ன சமைக்கணும் நமக்கே தெரில. அப்போ ஒரு அறிவுரை கேட்குறோம், நான் என்ன சமைக்கணும், பிரியாணி சமைக்கவா, சாதம் சமைக்கவா. ஓகே, எப்படி பேசலாம்? நான் என்ன சமைக்க வேண்டும். வாட் ஷுட் ஐ குக், நான் என்ன சமைக்க வேண்டும். ஈஸியாக இருக்கா? அவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி கேட்கலாம். சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக யோசித்தீங்க. அப்படியே வாயை திறந்து பேசுங்க. வாட் ஷுட் தே, கற்றுக்கொள்வது நம்ம லேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த சொல்லலாம். வாட் ஷுட் தே லேர்ன். வாட் ஷுட் தே லேர்ன். பேசுங்க பக்கம். வாட் ஷுட் தே லேர்ன், அவங்க என்ன கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா நிறைய சென்டென்ஸை பேசுங்க. அவங்க என்ன சாப்பிடணும், புரிஞ்சு அவங்களுக்கு. அவங்க என்ன படிக்கணும், அவங்க என்ன வாங்கணும். இந்த மாதிரி நீங்களாம் நிறைய சென்டென்ஸை ஒவ்வொரு சப்ஜெக்டாக வச்சு நிறைய பேசி 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 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் இந்த மாதிரி தமிழில் பேசுகிறீங்களோ உங்களுக்கு டக்குன்னு இங்கிலீஷில் தான் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸை பேச போகிறோம். இப்போ நமக்கு வாட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இந்த 3 சென்டென்ஸ் தான். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். பாருங்களேன், இங்கே இருக்கிற எல்லா தமிழ் சென்டென்ஸ்க்கும் நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் வாயை திறந்து ப்ளீஸ் தயவுசெய்து எனக்காவது என்ன பண்ணுங்கன்னா வாயை திறந்து பேசுங்க. உங்களால் முடிந்தால் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். தனியாக நோட்டு கூட போட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் எழுதுங்க. இந்த 2026 எப்படியாவது உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழு முயற்சி. நான் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். நான் சோர்ந்து போகிறதா எனக்கு ஐடியாவே இல்லைங்க. அவர்கள் எங்கே உட்கார வேண்டும். இங்கே பாருங்க, எங்கே அப்படின்னா ஒரு இடத்த பற்றி நம்ம கேள்வி கேட்குறோம். அவங்க வெளில நின்றுருப்பாங்க. அவங்க வெளில உட்காரதா உள்ளே உட்காரான்னு தெரியல. உள்ளே கேட்குறோம், அவங்க எங்கே உட்காரணும், உள்ளேயா வெளிலையா கேட்போம். பார்த்தீங்களா எப்படி கேட்கலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த இருக்கு ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபாலோ பண்ணி சூப்பராக பேசலாம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன பேசணும், வேர் அப்படின்னா எங்கே, வேர். நெக்ஸ்ட் என்ன பேசணும், ஷுட் அப்படின்னா வேண்டும். இப்போ சேர்ந்து வாசிங்க. வேர் ஷுட் அப்படின்னா எங்கே வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, சப்ஜெக்ட்னா என்னங்க, யாரை பற்றி பேசுகிறோம், அவர்கள் அப்படின்னா தே. வேர் ஷுட் தே அப்படின்னா அவங்க எங்கே வேண்டும். இப்போ ஃபைனலாக வேர்பை பேசணும். வேர்ப்னா செயல். உட்கார்றதுக்கு நம்ம சிட் அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் ஆல். வேர் ஷுட் தே சிட், வேர் ஷுட் தே சிட், அவங்க எங்கே உட்காரணும். அடுத்து பாருங்க, நான் எங்கே காத்திருக்க வேண்டும்.
சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் எங்கே வெயிட் பண்ணணும், எப்படி பேசலாம், அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், ஸ்ட்ரக்சர் இருக்குது, அப்படியே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிங்க. எங்கே, வேர், வேண்டும், ஷுட், நான், ஐ, காத்திருக்க, வெயிட், தட்ஸ் ஆல். வேர் ஷுட் ஐ வெயிட், வேர் ஷுட் ஐ வெயிட், நான் எங்கே காத்திருக்க வேண்டும். வேர் ஷுட் ஐ வெயிட், நான் எங்கே காத்திருக்க வேண்டும். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, அவன் எங்கே படிக்க வேண்டும். படிக்கிறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பிளேசஸ் இருக்கும். நமக்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அப்போ வந்து ஒரு ஆலோசனை கேட்போம் ஒருத்தங்க கிட்ட போயிட்டு, நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட, அவன் எங்கே படிக்கணும், இங்கே படிக்கலாமா அங்கே படிக்கலாமா, எது பெஸ்ட்டாக இருக்கும் கேட்பாங்க. பார்த்தீங்களா, எப்படி கேட்கலாம், வேர் should he study, அவன் எங்கே படிக்க வேண்டும். ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வேர் வச்சு நம்ம ஒரு 3 கேள்விகள் கேட்டிருக்கோம். நீங்களாம் என்ன பண்ணுங்கள், 30 கேள்விகள் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் எப்படி கேள்வி கேட்கணும், உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், நாம் எப்படி திட்டமிட வேண்டும். ஒரு விஷயத்த எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்குறோம். எப்படி கேட்கலாம், எப்படி பேசலாம், how should, சப்ஜெக்ட் யாரு, நாம் அப்படின்னா we அப்படின்னு சொல்லணும். திட்டமிட வேண்டும், plan, that's all. how should we plan, நம்ம எப்படி திட்டமிட வேண்டும். அடுத்து பாருங்களேன், நான் எப்படி இதை தொடங்க வேண்டும். ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலை எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்னு தெரியல, நம்ம இதை எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேங்களா, எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணும், சிம்பிள் தான். how should I start this, நான் இதை எப்படி தொடங்க வேண்டும். நல்லா கவனிங்க, how அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம், should அப்படின்னா வேண்டும், ஐனா நான், ஸ்டார்ட் அப்படின்னா தொடங்க, திஸ் அப்படின்னா இதை. பாருங்களேன், எல்லா சிம்பிளான குட்டி குட்டி வேர்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் இங்கே ஆன்சர் இருக்குது. ஹவு ஷுட் ஐ ஸ்டார்ட் திஸ், நான் இதை எப்படி தொடங்க வேண்டும். அடுத்து பாருங்களேன், அவன் எப்படி தயாராக வேண்டும், அவன் எப்படி ரெடி ஆகணும். ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கோம், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் கேட்போம். பார்த்தீங்களா, சிம்பிள் தான். ஹவு ஷுட் ஹீ ப்ரிப்பேர், அவன் எப்படி தயாராக வேண்டும். ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து பாருங்க, ஒரு காரணத்தை வச்சு நம்ம கேள்வி கேட்குறோம். அவள் ஏன் சீக்கிரம் வர வேண்டும். எப்படி கேட்கலாம், சிம்பிள் தான். ஏன் அப்படின்னா why should she come early, அவள் ஏன் சீக்கிரம் வர வேண்டும். why should she come early, அவள் ஏன் சீக்கிரம் வர வேண்டும். அடுத்து பாருங்களேன், அவர்கள் ஏன் காத்திருக்க வேண்டும். அவங்க ஏன் வெயிட் பண்ணணும், அவங்கள போக சொல்ல வேண்டியதானே, அவங்க ஏன் வெயிட் பண்ணணும். எப்படி நம்ம பேசலாம், why should they wait, why should they wait, why should they wait, அவங்க ஏன் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட், நான் ஏன் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். why should I learn English, சேர்ந்து பேசுங்க பார்ப்போம். why should I learn English, why should I learn English, நான் ஏன் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா புரியுதா, ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், நான் எப்போ தூங்க வேண்டும். இங்கே ஒரு டைம் வச்சு பேசியிருக்கோம், டைம் வச்சு ஒரு சஜஷன் கேட்குறோம். நான் எப்போ தூங்கணும், எப்போ அப்படின்னா when அப்படின்னு சொல்லும். when should I sleep, நான் எப்போ தூங்க வேண்டும். நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்கேன், ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்லாம் தெரியும், ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா பேச ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, அவன் எப்போ போக வேண்டும். ரொம்ப நேரம் இங்கேயே இருக்கான், அவன் எப்போ போகணும் கேட்போம். பார்த்தீங்களா, when should he go, அவன் எப்போ போக வேண்டும். நெக்ஸ்ட்,
அவர்கள் எப்போ விளையாட வேண்டும், அவங்க எப்போ விளையாடணும் அப்படி கேட்கலாம். when should they play, அவர்கள் எப்போ விளையாட வேண்டும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா when அப்படின்னா ஒரு டைம் வச்சு பேசியிருக்கோம். எப்போ, எப்பொழுது. ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஐ ஹோப் இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தனோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட் வச்சுருக்கேன், ரொம்ப ஈஸி தான். இதுக்கான ஆன்சர் ப்ளீஸ் தயவுசெய்து வாயை திறந்து பேசிடுங்க, எப்படியாவது பேசிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். நானே பாதிக்கு மேலே ஆன்சர் எழுதிட்டேன். ஓகே பாருங்களேன். நான் என்ன எழுத வேண்டும், நான் என்ன எழுதணும், என்ன அப்படின்னா எப்படி சொல்லலாம், வாட். சேர்ந்து வாசிங்க. வாட் ஷுட் ஐ ரைட், வாட் ஷுட் ஐ ரைட், நான் என்ன எழுத வேண்டும். அடுத்து பாருங்களேன். நான் எப்போ எழுத வேண்டும், இங்கே ஒரு டைம் வச்சு பேசியிருக்கோம். எப்போ எழுத வேண்டும், எப்போ அப்படின்னு எப்படி சொல்லலாம், when. சேர்ந்து பேசுங்க. when should I write, when should I write, நான் எப்போ எழுத வேண்டும். அடுத்து பாருங்களேன். நான் எங்கே எழுத வேண்டும், எங்கே ஒரு இடத்தை பற்றி பேசியிருக்கோம். where should I write, நான் எங்கே எழுத வேண்டும். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரே சப்ஜெக்ட் ஒரே வேர்ப் அந்த WH கேள்வி வச்சு மட்டும் என்ன பண்ணுங்க, மாற்றி நிறைய சென்டென்ஸை பேசுங்க. சூப்பராக பேசிடலாங்க. பேசணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வழி இருக்குது, ஈஸியாக பேசலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. நான் ஏன் எழுத வேண்டும், நான் ஏன் எழுதணும், ஒரு காரணத்தை கேட்குறோம். ஏன், why, why should I write, நான் ஏன் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன். நான் எப்படி எழுதணும், எப்படி, how, how should I write, நான் எப்படி எழுத வேண்டும். ஈஸியாக இருக்கா? ஓகே, வீடியோ முடிக்க போகிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக அவங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.